கூட்டம் மிக துரதிர்ஷ்டவசமாக திடீரென்று முடிவுக்கு வந்தது. இதற்கான முழு பொறுப்பும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை அவர் வெளியில் இருந்து கூட்டத்திற்கு கொண்டு வந்த இன்றைய நிகழ்விற்கு சிறிதேனும் சம்பந்தம் இல்லாத வெளி ஆட்களையுமே சாரும். தேர்தல் ஆணையாளரினால் அரசியல் சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல் கட்சி பற்றியும் அல்லது வேட்பாளர் சம்பந்தமாகவும் எந்த ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் உரை எதனையும் நிகழ்த்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை தனது உரையில் அரசாங்க அதிபர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்க அதிபரை தொடர்ந்து இணைத்தலைமை உரை ஆற்றிய கௌரவ முதலமைச்சர் மேற்படி அறிவித்தலுக்கு அமைவாக தனது உரையை ஆற்றியதுடன் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பு அரசியல் பேசுவதை நாங்கள் யாவரும் இவ்விடத்தில் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார். இருந்த போதிலும் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முற்றுமுழுதாக அரசியல் ரீதியான பேச்சை பேசி வடமாகாண சபையையும் அதன் ஆளும் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் கடுமையாக விமர்சித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாகாண சபை உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத் தலைவர் என்ற முறையில் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மிகவும் சர்வாதிகார ரீதியாக பேச விடாது தடுக்க முயன்றார். இதனால் பலரும் பேச எத்தனித்த போது கூட்டத்தில் கலந்து கொள்ள தகுதி இல்லாத மர்ம நபர்கள் சிலரும் இபிடிபி உறுப்பினர்களும் இணைந்து அத்தருணத்தில் உரையாற்றி கொண்டிருந்த கௌரவ வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு சிவாஜிலிங்கம் அவர்களின் ஒலிவாங்கியை பிடுங்க எச்சரித்ததுடன் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் மீதும் கையில் அகப்பட்ட பொருட்களால் வன்முறை தாக்குதல் நடத்தினார்கள். இதனால் இன்றைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மிகவும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் மண்டபத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு கூட்டம் முடிவுக்கு வந்தது. இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிறிதேனும் சம்பந்தமில்லாத வெளியாட்களும் இபிடிபி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தயாரித்து எடுத்து வந்திருந்த 4 பக்க அரசியல் அறிக்கையை வாசித்தமையும் இது முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு குழப்பத்தை உண்டாக்க ஆயத்தமாக வந்ததையே எடுத்து காட்டுகின்றது. மிகவும் வெட்கப்பட வேண்டிய இவ்வன்முறை தாக்குதலில் கௌரவ அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள், கௌரவ உறுப்பினர் க சர்வேஸ்வரன் அவர்கள், கௌரவ உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் மற்றும் கௌரவ உறுப்பினர் திரு சிவயோகன் ஆகியோர் காயமடைந்ததுடன் மேலும் பல கௌரவ உறுப்பினர்களும் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். இத்தாக்குதலின் போது இபிடிபி உறுப்பினர்களுக்கு அரச பாதுகாப்பு பிரிவினரால் தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்ட போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கௌரவ உறுப்பினர்கள் பாதுகாப்பு எதுவும் அற்ற நிலையில் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இதுதான் இன்று நடந்ததன் சாராம்சம். இது சம்பந்தமாக நாங்கள் மேலதிக நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்துள்ளோம். இப்பொழுது பத்திரிகைகளுக்கு எங்களுடைய கூட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம். இதற்கு மேலதிகமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பிறகு தீர்மானித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் எடுப்போம்.